தனுஷ்கோடி ட்ரிப் அரசால மக்கள் வாழ தகுதியற்ற நிலமாக சொல்லப்படுது. சாயங்காலம் 5 மணிக்கு மேல வந்தோம்னா உள்ளாடி விட மாட்டாங்க. 5 மணிக்கு முன்னாடி வந்துடணும். தனுஷ்கோடியில ஃபர்ஸ்ட் நாங்க வந்தது அரிச்சல் முனை. இது இந்தியாவோட தென்கிழக்கோட கடைசி பகுதி. இங்க இருந்து ஸ்ரீலங்கா வந்து வெறும் 27 கிலோமீட்டர் மட்டும்தான். இந்த கடலுக்கு அடுத்த ஒரு மண்ணு இருக்கா, செடி முளைச்ச மண்ணு. அந்த மண்ணுக்கடியில் வந்து ராமேஸ்வரம் ஆரம்பம். அதுக்கு அடுத்து கடலில் இருக்கிற லாஸ்ட் மண்ணு மேலே சின்ன பில்லர் டவர் இருக்கா, ஸ்ரீலங்கா லைட் ஹவுஸ் ஒரு 15 இருக்கா இல்லையா. 20 ரூபாய் கொடுத்து நம்ம தொலைநோக்கி மூலமா இங்கிருந்து நம்ம ஸ்ரீலங்காவை பார்க்கலாம். தனுஷ்கோடி 60 வருடத்துக்கு முன்னாடி இது மிகப்பெரிய துறைமுக நகரமா இருந்துச்சு. இங்க வந்து உறை கிணறு மூலமா உப்பு தண்ணியை நல்ல தண்ணியா மாத்தி பயன்படுத்துறாங்க. இது குடிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. தனுஷ்கோடியில 60 வருஷத்துக்கு முன்னாடி தேவாலயம், பள்ளிக்கூடம், தபால் நிலையம், ஹாஸ்பிட்டல், இது தவிர நிறைய துணிக்கடைகள் வரைக்கும் இருந்திருக்கு. மிகப்பெரிய சிட்டியா வந்து அந்த காலத்துல இது இருந்துச்சு. மீன், கருவாடெல்லாம் இங்கிருந்து ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. 1964 டிசம்பர்ல நடந்த பெரிய புயல்னால தனுஷ்கோடி முழுவதுமா அழிஞ்சிருச்சு.